இயேசுவோடு கூட நாம் மரித்து விட்டோம், இந்த உலகத்துக்கு மரித்து விட்டோம் என்கிற சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்தவர்களா இருக்கணும். அதனாலதான் வேதம் இப்படி சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளை எங்க அரைஞ்சிட்டாங்களா? அதோடு சேர்த்து அரைஞ்சிட்டோம். என் ஆசை, என் அது, என் பெருமை, என்னுடைய பகட்டு எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நீ கிறிஸ்தவர்களுக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா இன்னும் நீங்க சிலுவையில் அறையப்படாம இருக்கீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி பெருமை இருந்துச்சுன்னா இன்னும் சிலுவையில் அறையப்படாம இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்களுக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க சிலுவையில் அறையப்படல. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்னா கொஞ்சம் மேல, பெண்ணுனா கொஞ்சம் இறக்கம், பெண்கள்லாம் கீழே தான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னாவே நீங்க இன்னும் சிலுவையில் அறையப்படாம இருக்கிறீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் கூட இல்லையா. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறோமா? ஆமா. இந்த சத்தியம் அன்றைக்கு இருந்த அநேகருக்கு உள்ள போனனாலதான் சமூக சீர்திருத்தங்களை அநேக மிஷனரிகள் கொண்டு வந்தாங்க. எங்க பார்த்தாலும் அவங்களுடைய சமூக சீர்திருத்தத்தை நீங்க பார்க்க முடியும். எங்க போனாலும் அந்த இருண்ட தேசத்தின் மத்தியிலே அவர்களுடைய ஒளியை, அவர்களுக்கு கொடுத்த விந்தையை நம்மால் அநேக மிஷனருடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது.